அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, யா ஐயுஹல்லதீன ஆமனு என்கின்ற ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அதனுடைய தொடர் உரையை முழுமையாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதனுடைய முதல் உரை தான் இன்றைய தினம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அப்துல்லா இப்னு மஸ்ஊதே, எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்கிறார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் அல் குர்ஆனில் யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைத்து ஒரு செய்தியை சொல்வான் என்றால் அதை நன்கு செவிமடுத்து கேளுங்கள். ஏனென்றால் ஒன்று அது ஏவப்பட்ட கட்டளையாக இருக்கலாம், அல்லது அது தடை செய்யப்பட்ட ஒரு தீமையாக இருக்கலாம் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம வரலாற்றிலே பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல் குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு என்கின்ற அந்த வசனம் 2வது அத்தியாயத்தினுடைய 104வது வசனமாக நாம் பார்க்க முடிகிறது. அந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூலு ராயினா, ஈமான் கொண்டவர்களே ராயினா என்று சொல்லாதீர்கள். வகூலுன்லுர்னா, வேணா நீங்க உந்துர்னா என்று சொல்லிக் கொள்ளுங்கள். வஸ்மாஉ, நீங்கள் செவிமடுங்கள். வலில் காஃபிரீன் அஸாபுன் அலீம், காஃபிர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் பதிவு செய்கின்றான். இந்த வசனம் என்ன செய்தியை சொல்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த வசனம் அற்புதமான பல செய்திகளை நமக்கு முன்வைக்கிறது. அதுல முதல் செய்தி என்னவென்றால், ராயினா என்கின்ற வார்த்தை தடை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ராயினா என்று சொல்லக்கூடாது. ஏன் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் என்றால், ராயினா என்று அல்லாஹுடைய தூதரை யூதர்கள் அழைத்தார்கள். ஏன் ராயினான தப்பான வார்த்தையா என்றால், வெளிப்படையாக அது மிக சரியான ஒரு வார்த்தையாகப்படும். எங்களையும் கவனியுங்கள், நாங்கள் சொல்வதை கேளுங்கள் என்று பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தை. எப்படி வார்த்தை? நாங்கள் சொல்வதை கேளுங்கள் என்கின்ற பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் அதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, அது பேதை ஏற்படுத்தக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். பேதை அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். பேதைனா என்ன? குழந்தைத்தனமா இருக்கக்கூடியவங்களை சொல்றது, முட்டாள்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவர், அறிவில்லாதவரை சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்னது? இந்த பேதைங்கிற வார்த்தை. இந்த ராயினா என்கின்ற வார்த்தைக்கு இந்த 2 அர்த்தமும் இருக்குது. ஆனா யூதர்கள் எதை நாடினார்கள் என்று சொன்னால், யூதர்கள் 2வது அர்த்தத்தை தான் நாடினார்கள் என்று குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதக்கூடியவர்கள் ரொம்ப தெளிவா என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. யூதர்களுடைய நோக்கம் அப்படித்தான் இருக்கும். யூதர்களுடைய நோக்கத்தை ரொம்ப தெளிவா நமக்கு படம் பிடிச்சு காட்டுறாங்க. ஏன்னு சொன்னா, அல்லாஹுடைய தூதரிடத்துல இந்த 2 அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சிலதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு இந்த சலாம் சொல்லக்கூடிய அந்த நடைமுறை, அந்த சலாம் சொல்லக்கூடிய நடைமுறையில அல்லாஹுடைய தூதர்கிட்ட இவங்க என்ன செய்யறாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதற்கு பதிலாக அஸ்ஸாமு அலைக்கும் என்கிறார்கள். இமாம் புகாரி அவங்க பதிவு செய்யறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கோவப்படுறாங்க, அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்கின்றார்கள். எப்படி பாருங்க, உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிலாம் சொல்லாத, நான் பதில் கொடுத்ததை நீ கவனிச்சியா இல்லையா? என்ன பதில் கொடுத்தேன்? அலைக்கும்னு சொல்லிட்டேன். அவங்க அஸ்ஸாமு அலைக்கும், அல்லாஹு உங்கள் மீது மரணம் ஏற்படட்டும் உங்களுக்கு என்கின்ற பொருள்பட அவர்கள் சலாம் சொல்கிறார்கள். அதுக்கு பதில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அலைக்கும், உங்களுக்கு அப்படி உண்டாகட்டும், உங்கள் மீது உண்டாகட்டும் என்கிறார்கள். அப்ப இப்படி 2 அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகளை யூதர்கள் பயன்படுத்துவதை வழக்கத்திலே வைத்திருந்தார்கள். அதுலதான் இந்த ராயினாவை பயன்படுத்துறாங்க. எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, நாங்கள் சொல்வதை கேளுங்கள் என்று வெளிப்படையாக தெரிவது போன்ற ஒரு அர்த்தத்துல பயன்படுத்தினாலும் அவர்களுடைய உள்நோக்கம் என்ன? நீங்க அறிவில்லாம நடந்துக்கிறீங்க, முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறீர்கள் என்கின்ற அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கம். அப்ப அல்லாஹ் இதை தடை செய்கிறான். ஏன்னு சொன்னா, முஸ்லிம்கள்ல சில பேர் கூட சொல்ல ஆரம்பிச்சாங்க, அன்சாரி தோழர்கள் சிலர் சொல்ல ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? இதை தடை செய்தான். எதை? ராயினா என்று அல்லாஹுடைய தூதரை அழைக்காதீர்கள் என்றான். அதுக்கு மறு வார்த்தை அல்லாஹ் கொடுத்தான்,
உன்சுர்னா என்று கூப்பிடுங்கள். அதாவது உன்சுர்னான எங்களையும் கவனியுங்கள் என்கின்ற அர்த்தம். அப்ப அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்த தோழர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வஹி என்ன? உன்சுர்னா, எங்களை கவனியுங்கள். வஸ்மஊ, அல்லாஹுடைய தூதர் சொல்வதை நீங்கள் செவிமடுங்கள். உன்சுர்னான்னு சொல்லுங்க, நபியை பார்த்து எங்களையும் கவனியுங்கன்னு சொல்லுங்க. வஸ்மஊ, நீங்கள் செவிமடுங்கள். அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாலும் அதை செவிமடுங்கள். வலில் காஃபிரீன அதாபுன் அலீம், நிச்சயமாக காஃபிர்களுக்கு, இந்த யகூதிகளுக்கு அல்லாஹ் வேதனைகளை சித்தம் செய்து வைத்திருக்கிறான், தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் பேசக்கூடிய செய்தியை நாம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம். இதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நபியை என்ன செய்யறான்? கண்ணியப்படுத்துறான். அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அல்லாஹுடைய நேரடி பார்வையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்திருக்கிறான் என்கின்ற செய்தியையும் இதுல நாம என்ன செய்ய முடியுது? உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று அல்லாஹுடைய தூதரை யார் இழிவுபடுத்தினாலும் சரி அவர்களுக்கு வேதனை இருக்கிறது என்கின்ற செய்தியையும் சொல்கின்றான். மிக கவனிக்க வேண்டிய செய்தி. அப்ப அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைக்கிறான் என்று சொன்னால் ரொம்ப கவனமா இருங்க, மூமின்களே உங்களுக்கு தான். அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்? பேசுறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து இந்த உரைகள்ல ஒவ்வொரு செய்திகளும் நமக்கு என்ன செய்யுது? இப்படியான முக்கியமான தகவல்களை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து அடுத்தடுத்த காணொளிகளை நீங்கள் காண வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.